Let's welcome Rotarian Vallinayagam Allies Karthik sir, Mr. Prithviraj, Mr. Vallinayagam and Mr. Jensen Ayasamy sir. So in the panel நமக்கு moderate பண்ண போகிறது நம்மளோட வாய்ஸ் ஆஃப் தென்காசி வாலண்டியர் கோபி வலையாபதி. he is also CEO of Hook and Folk Seafoods. ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துட்டோன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணாததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக். எதுவும் நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோமோ, ஃபெயிலியர் ஆனால் என்ன பண்ண முடியும், இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி ஆரம்பித்தா அது சக்ஸஸ் பண்ணுவோமா மாட்டோமா, அந்த மாதிரி நிறைய யோசனைகளே அந்த ஃபியர்னஸ் பார்த்தே நம்ம வந்து வர மாட்டேங்கிறோம். இப்போது நம்ம கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஸ்னஸை சக்ஸஸாக நம்ம சொசைட்டியில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அதே வேலையில் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஃபெயிலியர்ஸை பார்த்து மறுபடியும் சக்ஸஸ் பண்ணி இப்போ சஸ்டெயினாக போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் உங்கள் கூட இந்த மேடையை ஷேர் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்களது வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸோடு இந்த ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்மளோட இன்றைக்கி வந்துட்டு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மை பிலோட் லவபிள் பிரதர் வள்ளிநாயகம் அவர் வந்திருக்காரு, ஃபவுண்டர் ஆஃப் ஹெப்டோ டெக்னாலஜிஸ். அதுக்கப்புறம் ஜென்சன் ஐயாசாமி அவர்கள் CEO ஆஃப்ரி டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் குளோபல் கோகனட் எக்ஸ்போர்ட்டர் டு 20+ கண்ட்ரீஸ் அக்ரிப்ரூனர். அப்புறம் வள்ளிநாயகம் என்ற கார்த்திக் ஃபவுண்டர் கோதை என்டர்பிரைசஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ நம்ம கூட ஒரு 3 செக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 2 IT பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, ஒரு என்டர்பிரைசஸ் சார் ஒரு ப்ரெஸ்லாம் நடத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆக்சுவலாக ஒரு கோகனட் ஒரு அக்ரிப்ரூனர் ஒருத்தர் இருந்துக்கிறாரு. ஸோ இந்த 4 செட் ஆஃப் பிஸ்னஸில் வந்துட்டு என்னென்ன ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு அதை எப்படி ஓவர் கம் பண்ணாங்கன்னு அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி ஒரு சின்ன அவங்களோட இன்ட்ரோ என்ன பண்ணுறாங்கன்னு இன்ட்ரோ கேட்டுக்கலாம் சார். வணக்கம், என்னோடய பேர் வள்ளிநாயகம் கார்த்திக். நான் ராஜபாளையத்தில் கோதை என்டர்பிரைசஸ் அப்படின்ட்டு ஒரு வெட்டிங் கார்டு ஷோரூம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 20 இயர்ஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிருத்திவிராஜ், நான் பொள்ளாச்சியிலேருந்து வர்றேன். நான் ஒரு 4 இயர்ஸாக கோகோனட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். பேக் ஹவுஸ் வச்சு இப்போ ப்ரெசென்ட்லி 27 கண்ட்ரிஸ் வரைக்கும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எக்ஸ்போர்ட் சார்ந்த உங்கள் கேள்விகளுக்கும் டைரெக்டாக நான் பதில் சொல்கிறேன். ஹலோ, என் பேர் ஜென்சன் ஐயாசாமி. நான் வந்து ஆர்ஃபி டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு நிறுவனத்தை கடந்த ஒரு 2.5 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது தென்காசியில் இடைகால் அப்படிங்கிற ஒரு ஊரில் கடந்த ஒரு வருஷமாக நடத்திட்டுருக்கிறேன். அதை தாண்டி ஒரு 2 பிரான்ச்சஸ் அப்ராட்லேயும் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுதான் என்னுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இன்ட்ரடக்ஷன். குட் ஈவினிங் எவ்ரிவன். என்னுடைய நேம் வள்ளிநாயகம். ஸோ நான் ஹெப்டோலாஜிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ நாங்கள் என்னென்னா வெப் டெவலப்மெண்ட் மொபைல் அப்ளிகேஷன் தான் எங்களோட கோர். ஸோ அது போய் இப்போ நாங்கள் AI சாட்பாட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சென்னையில் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் கம்பெனி. ஸோ இப்போ வந்து பவர் சத்தத்துலேயும் நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு 50 பேர் ஓவராலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ நீங்கள் நம்மளோட ஈவெண்ட்டோட ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா ஒன் மிஸ்டேக் ஐ மேட். ஸோ வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தட் ஒன் மிஸ்டேக் யூ ஆர் ஃபேஸிங் யுவர் பிஸ்னஸ்? அதாவது நீங்கள் எப்படி அந்த முதல் தப்பில் இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்து அது என்ன தப்பு அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை, ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸுங்கிறது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா ஒர்க்கும் நம்மளே பண்ண நினச்சது தான் பெரிய மிஸ்டேக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் பண்ணால் மட்டும் தான் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். நான் வந்து ஸோ என்னென்னா ஒரு செகண்ட் லைன் லீடரை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் லெவலில் நமக்கு உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் வரல. ஸோ நம்ம பண்ணால் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணுவோம். ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, சேல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளே பண்ணுவோமே அப்படின்னு நம்ம நினச்சோம். ஸோ அது வந்து என்னென்னா சேல்ஸை வந்து கன்கரண்ட்டாக கொண்டு வர முடியல. ஸோ அப்போ தான் ஒரு டே பை டே போகும்போது தான் என்னென்னா டெவலப்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணும்போது சேல்ஸை ஃபாலோ பண்ண முடியல. சேல்ஸ் நம்ம போனால் தான் கரெக்டாக இருக்கும், நம்ம போனால் தான் கஸ்டமர் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, நமக்கு தான் அந்த ஓனர்ஷிப் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத நினச்ச நான் அது ஒரு பெரிய மிஸ்டேக்ஸாக நான் அதை பார்க்குறேன். நான் வந்து எஸ் கரெக்ட் கூட. ஸோ என்னோடய ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக இருக்குது. அதில் வந்து நான் இன்னொருத்தரை நம்பி ஒருத்தரை கொடுத்தேன்னா அந்தோட விஷயம் வந்து அது ஃபெயிலியர் தான் ஆல்மோஸ்ட். பட் அந்த இதில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இன்வால்வ்மெண்ட் பண்ணி நானும் அவங்க கூட சேர்ந்து பண்ணக்குள்ளே எனக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிது. அந்த வகையில் உங்களோட இன்புட்ஸ் வந்து நல்லா எல்லாத்துக்கும் தேவையில்லை ஒன்றா இருந்திருக்கும். அடுத்தபடியாக சார் அது சேம் இதை நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் ஃபஸ்ட் மிஸ்டேக் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விரும்புகிறோம் சார். பிஸ்னஸாக பண்ணணும், அப்படி பண்ண திறனா அது மிகப்பெரிய மிஸ்டேக். ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு,
எல்லாருக்கும் எல்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவில் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து அதனால் நிறைய கான்சிக்வன்ஸ் அடைஞ்சிருக்கேன். போக போக அடுத்த கொஷனில் அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ சார். சார் நீங்கள் ஆக்சுவலாக கோகோனட் இண்டஸ்ட்ரி அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும், சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம். நீங்கள் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வேறு, அதெல்லாம் நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு டொமஸ்டிக் பண்ணாமல் எப்படி எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருந்தீங்க? அதில் பண்ண ஃபெயிலியர்ஸ் என்ன உங்களுக்கு சார்? பேசிக்காக ஒரு ஜாப் அப்ராட் போனேன், விசா கிடைக்கல, திரும்பி வந்துட்டேன். கோயம்புத்தூர் போனேன், அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, திரும்பி வந்துட்டேன். அஞ்சு பிஸ்னஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி ஒரு பிரேக் ஈவன் கூட வர முடியாமல் 6வது பிஸ்னஸ் தான் இந்த கோகோனட் பிஸ்னஸ். அதனால் இதுக்கு முன்னாடியே எனக்கு 7 ஃபெயிலியர் தாண்டியும் அந்த ஆட்டிடியூடும் அந்த வேகம் அப்படியே இருந்துச்சு. அதுதான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே மறுபடியும் சக்ஸஸ் ஆகி சர்வை ஆகி நான் வந்துட்டேன். அந்த இடத்துலையும் சுற்றி இருந்த சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். மறுபடியும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய சொந்த அப்பா அம்மாவை விட்டுட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். தனியாக வாடகை வீடு எடுத்து இருந்து 2 வருஷம் ஓட்டிகிட்டு இருந்தேன். பொள்ளாச்சி பையனாக ஓட்டிகிட்டு இருந்த RX 100 பைக்கை விற்றுட்டு ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் வாங்கி தெருவாக அலைஞ்சுங்க. எல்லா ஃபார்மர்ஸையும் டைரெக்டாக மீட் பண்ணி அந்த பிஸ்னஸை சார் சொன்ன மாதிரி ஒரு குழந்த மாதிரி கம்பெனிக்கு பேர் வைக்கிறது கூட 36 பேர் செலக்ட் பண்ணி தான் அந்த கம்பெனிக்கு பேர் வச்சேங்க. அது ஒரு குழந்த மாதிரி எடுத்து அதை சின்சியராக கொண்டு போனங்காட்டி தான் கொண்டு வர முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு அந்த அண்ணா சொன்ன மாதிரியே சிஆர்எம் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ ஜோகோ சிஆர்எம் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப டைம் சேல்ஸை பற்றி நோட் எடுத்து எழுதுறது இதுக்கெல்லாம் அதிகமான டைம் நான் செலவு பண்ணி அந்த மிஸ்டேக் பண்ணேன். தென் பில்லிங்க்கு தனி ஆப்பு, சிஆர்எம் ஃபாலோஅப் சேல்ஸுக்கு தனி ஆப்பு, இந்த ஆப்பெல்லாம் கொண்டு வந்த அப்புறம் தான் நான் ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு டெவலப் ஆகிட்டேன். 3rd இயர் முடிஞ்சு 3rd இயர் கடைசிங்கிறப்ப தான் இந்த ஆப்பெல்லாம் பற்றி தெரிஞ்சு அதுக்குள்ளே இன்வால்வ் ஆனப்பறம் தான் என்னால் எவால்வ் ஆக முடிஞ்சுது. நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அந்த அண்ணா சொன்ன மாதிரி நானே எல்லாம் செய்யணும்னு நினச்செல்லாம் எழுதி நோட்ஸ் எழுதிட்டு டைரி எடுத்து எழுதிட்டு இருந்தது தான் செஞ்ச தப்பு. ஓகே சார். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பிஸ்னஸில் பண்ண தப்பு அது உங்களோட பிஸ்னஸ் எந்தளவு பாதிச்சுது? உங்கள் டீம்மேட்ஸை பாதிச்சிருக்கலாம், மேபி உங்கள் கம்பெனியோட ரெப்புடேஷன் கூட அது பாதிச்சிருக்கலாம். அதுலேருந்து அது என்ன மிஸ்டேக்ஸ், அதை எப்படி ஓவர்டேக் பண்ணி வந்தீங்க நீங்கள்? அதாவது பொதுவாக மிஸ்டேக் நம்ம சூழ்நிலையை பொறுத்து மாறி வரும். நம்ம எந்த தொழிலை சார்ந்திருக்கோம் அதை பொறுத்து மிஸ்டேக் மாறும். நான் பண்ண என்ன மிஸ்டேக்னால், ஒரு குறைஞ்ச முதலீட்டில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுல ராங்காக சூஸ் பண்ணது ஒரு தப்பாக. அது ரொம்ப நாள் கழித்து தான் யோசித்தேன். அதே இது நம்ம பண்ணோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி கஸ்டமரை அதில் இழக்க தேவையில்லை. நம்ம நினச்ச மாதிரி ப்ராடக்டை கொடுக்கலாம், நம்ம நினச்ச விலையில் கொடுக்கலாம், நம்ம நினச்ச குவாலிட்டியில் கொடுக்கலாம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் போனதுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன். அதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்குன்னு. ஸோ அந்த மிஸ்டேக்னால உங்களுக்கு எதுவும் ஒரு இம்பேக்ட் ஆச்சா? அதாவது உங்களோட லேபர்ஸ் அதை இம்பேக்ட் பண்ணியிருக்கலாம், மேபி அது உங்கள் கம்பெனியோட ரெப்புடேஷனை பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி சோஷியல் ஏதாச்சும் உங்களுக்கு? நான் நினச்ச விஷயத்த பண்ண முடியல என்னால். ஓகே. அந்த கம்பெனிக்குன்னு ஒரு தாட் இருக்கும், அதை தான் என்னால் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு பொருள் அழகாக இருக்கணும், ரேட்டு கம்மியாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. சில பேர் அழகாக இருக்கணும், ரேட்டை பற்றி பிரச்சனை இல்லைன்னு வருவாங்க. இது அந்த கம்பெனியில் இருக்காது. இப்போ நம்ம குறைஞ்ச முதலீட்டில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் எடுக்கிறோம்னா அந்த கம்பெனியும் அதே குறைஞ்ச முதலீட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அந்த கம்பெனியில் நம்மளும் நிறைய எதிர்பார்க்க முடியாது. அதனால் அதுக்கப்புறம் நம்மளே ஓனாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுல மாறி வந்ததுக்கப்புறம் இப்போ கஸ்டமர் எனக்கு ஜாஸ்தி. முன்னாடி ஒரு 20 கஸ்டமர் வந்தால் 10 பேர் வெளியே போயிடுவாங்க. இப்போ 20 பேர் வந்தால் ஒரு 15 to 18 பேரை எங்களால் திருப்திப்படுத்த முடியும். ஓகே சார். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளோட பேக் போன் மாதிரி அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் சார். சார், கொஸ்டின் டு யூ த சேம். உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் பண்ண மிஸ்டேக்னால மிஸ்டேக் ஆச்சு. ஸோ அது உங்களோட சுற்றி இருக்கவங்களை இம்பேக்ட் பண்ணிச்சா, இல்லாட்டி உங்களே அதிகமாக இம்பேக்ட் பண்ணிச்சா? உங்கள் ஆஃபீஸ்க்கு உங்களோட கம்பெனியோட நேம் ரெப்புடேஷன் எதுவும் போச்சா? நீங்கள் பண்ண அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சஸ்டெயினாக இருந்திருக்க மாட்டீங்க. கரெக்டாக அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க சார்? இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே சொந்தம் இருந்தால் ஒரு வேலைக்கு போயிட்டா ஓகே, அது ஒரு டீசெண்டாக அது பெரிய ப்ரொஃபைலாக இருக்கும். பிஸ்னஸ்குள்ளே வரும்போது யாருமே வேணாம்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள உள்ளுணர்வு ஆசைகள் இருந்தாலும் வெளியில் வர்ற தைரியம் எல்லாமே நிறையா பேர் இன்றைக்கி வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து ஸ்வீடன்லேருந்து இங்கே கூட ஒரு 15 கிலோமீட்டர் அந்த அண்ணா ஸ்வீடன்லேருந்து இங்கே வாழை விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு, என் கூட கனெக்ட் ஆகிருக்காரு. எத்தனையோ பேர் பல ட்ரீம்ஸோடு அந்த ட்ரீம் அங்கேயே அலைஞ்சிரும், இங்கே வரவே முடியாமல் சிக்கிடுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற கல்ச்சர், சொந்தக்காரங்க தான். நெகட்டிவாக பேசுவாங்க, நம்ம என்ன பண்ணாலும் தாழ்த்துவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு 1500 பேரை பிளாக் பண்ணிட்டேன்.
என்னோடய அம்மாவோட பிரதர் முதற்கொண்டு ஃபோனே எடுத்து காமிப்பேன். யார் யாரெல்லாம் வந்து என் வழியில் குறுக்கால வந்தாங்களோ ஒரு பாவப்படியுமே எல்லாமே தூக்கிட்டேன். என் ரூட்டை மட்டும் போட்டு யார் யார் வந்தாங்களோ எல்லாம் விலைக்கு விட்டு இந்த கடைசியில் நம்பர் பார்த்தா 1500 பேரை நான் பிளாக் பண்ணிட்டேன். 15000 கான்டாக்ட்ஸ் இருக்குது என்கிட்ட. அதில் 1500 பேர் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக கொடுத்தீங்களா இந்த கார்பெட் மாதிரி நம்ம இலக்கை நோக்கி நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணுமே ஒழிய சொந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நெகட்டிவாக பேசுகிறவங்களையும் உங்களை வந்து கீழே தவளை மாதிரி கிணத்துல இருக்கிற தவளை கீழே இழுத்து விடுற மாதிரி யாராக இருந்தாலும் அவங்கள எடுத்து ஓரமாக வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களோட விஷனில் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆமாம் சார், அதாவது எமோஷனல் வந்து பெரிய வீக்னஸாக பிஸ்னஸ்க்கு இருக்குது ஒரு சில இடத்துல பார்க்க முடியுது சார். அண்ட் கொஸ்டின் டு யூ சார். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஆரம்ப கட்டத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஓகே, அதை சரி பண்ணியிருப்போம், ஓகே. சில டைம் நம்ம பண்ணியிருக்க தப்பே பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அந்த தப்பு அந்த தப்புலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல வேலை அந்த அடுத்த லெவலுக்கு போகலை, இந்த இதுலேயே நம்ம இருந்துட்டோம் அப்படின்ற ஒரு சேஃபர் சைடில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா சார்? ஆக்சுவலாக நான் கம்பெனி ஆரம்பிக்க எனக்கு ஒரு இன்ஸ்பயர்ட், அதாவது எல்லோரும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இன்டிடியூட் உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு தூண்டணும், ஒரு ட்ரிகர் இருக்கணும் இல்லையா? என்னுடைய ட்ரிகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வருது, ஆனால் நான் வந்து ஒரு தற்கொலை பண்ண போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறேன். ஏன்னா 4 வருஷம் நான் படித்து முடித்து இப்போல்லாம் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல, இதோட என்னுடைய லைஃப் ஸ்பேன் முடிய போகுதுங்கிற மாதிரி என்னுடைய சுச்சுவேஷனில் இருக்கிறேன். சரி, இதுலேருந்து வெளியில் வரணும், எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு வேலை வேணும். அப்போ ஒரு வேலை கொடுத்தா ஒருத்தங்களால் அந்த உலகத்தில் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு கொஷின் கேட்கும்போது எஸ், அப்படி ஒரு வேலை ஒரு சின்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். ஒரு 4, 5, 6, 8 மாதத்துலேயே தென் ஷி க்ரோட். ஓகே, அப்போ அவங்களால வளர முடியுது, அவங்களால அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேருந்து அவங்களால வெளியே வர முடிஞ்சது. ஓகே, இது நல்லா தான் பார்க்குறேன். மிஸ்டேக் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு 6 மாதம் கற்றுட்டு இமீடியட்டாக பேப்பர் போட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு ட்ரிகர் தான் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, சரி ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுனால அவங்களுடைய சுச்சுவேஷன் மாற்ற முடிஞ்சது அப்படின்னா ஒய் கான்ட் வி டூ திஸ் மிஸ்டேக்? ஓகே, அந்த ஒரு ட்ரிகர் தான் என்னை வந்து உறங்காமல், அதாவது கனவு காணா தூங்க விடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி தென்காசியில் ஒரு 85 பேர் என்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு என்னால் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக். அது மிஸ்டேக்காகி ஒரு நல்லதும் நடந்திருக்குங்கிறது தான் என்னுடைய கூற்று. ஓகே சார், ஓகே சார். ஸோ அப்புறம் வள்ளிநயன் ப்ரோ, ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது வந்து ஒரு டயர் 3ல் இருக்கிறோம், டயர் 2 டயர் 3 நம்மள மாதிரியான ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாதிரியான ஐடி கம்பெனிஸில் நிறைய பேர் ஒரு 2 சிஸ்டம் வச்சு டக்குன்னு அது ஒரு ஐடி சொல்யூஷன் போட்டு நிறைய பேர் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்குள்ள உங்களுக்கு இங்கே எந்த அளவில் உங்களுக்கு காம்படிஷன் இருக்குது? ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 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 சவாலாக இருக்குதா உங்களுக்கு அது இந்த மாதிரி ஆரம்பிக்கக்குள்ள? ஸோ நான் யாருமே காம்படிஷனாக பார்க்குறதே கிடையாது. ஸோ நோபடிஸாக இல்லை காம்படிட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பிஸ்னஸ் சப்போர்ட் தான். நம்ம வின் பார்த்தோன்னா வின் பிஸ்னஸ் தான். சரி, எனக்கு ஒரு சப்போர்ட் அவர்கிட்ட தேவைப்படும், அவருக்கு ஏன்ட ஒரு சப்போர்ட் தேவைப்படும். ஸோ நான் அந்த கன்சர்னில் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி எப்பொழுதுமே ஆப்போனன்ட் காம்படிட்டாக நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்மளோட குளோபல் லெவலுக்கு நம்மளால் போக முடியாது. என்றைக்குமே நம்ம ரூயல்லேருந்து நமக்கு போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாண்டிங் தான் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பிஸ்னஸாக பார்க்கணும். ஜென்சன் சொன்ன மாதிரி நம்ம குளோபலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஓன்ட என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை நான் ப்ராப்டாக எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஏன்ட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில் எடுத்துகிட்டு போகிறோம். இதில் நான் உங்களுக்கு வந்து இதாக ஃப்ரீயாக பண்ணித்தரேன், அதான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு நம்ம ஒருத்தருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ரொம்ப போனோம் அப்படின்னா கம்பல்சரியாக பிஸ்னஸை வந்து ஒரு கட்டத்தில் லிமிட் பண்ணிடுவோம். நம்ம வந்து ஒன்று ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும், இல்லை பிஸ்னஸ் இட் வில் நாட் பி மூவ் ஆன் தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் இதோ நடக்கும். ஸோ இதுதான் நான் பார்க்கக்கூடிய பாயிண்டாக இல்லை பார்க்குறேங்கிறது. ஓகே பிரதர். ஆக்சுவலாக அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஓகே நம்ம ஆரம்பித்தோம், மிஸ்டேக் பண்ணோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்தந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அதை எப்படி அந்த நெகட்டிவ் ஃபுல்லாக எப்படி பாசிட்டிவாக ஆக்கினீங்க நீங்கள்? அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து எப்படி உங்களோட கம்பெனி வந்து சக்ஸஸ் ஆகி சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது? ஃபெயிலியர்ஸ் இல்லாத எதுவுமே கிடையாது. பிஸ்னஸ்னால் சம்திங்ஸ் த ஃபெயிலியர் இஸ் நாட் ஆப்போசிட் ஃபார் த சக்ஸஸ், பட் தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஜேர்னி. எஸ். ஸோ அந்த ஜேர்னியில் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகியே ஆகணும். அந்த ஜேர்னியில் நம்ம வந்து ஏன்னா எந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி கம்பல்சரியாக எல்லார்ட்ட கேட்டாலும் ஒரு சர்க்கிள் ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கும். அது வந்து அதை ஏற்றுக்கிற மனோபாவங்கள் நமக்கு இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய விஷன் என்ன, நம்ம எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்,
நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்க பிளான் பண்ணோம், இது மூலமாக நம்ம எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த விருப்பப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அகைன் வி நீட் டு ரீடேக். சில விஷயங்கள் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கே அதுக்கான விஷயம் கிடைச்சிரும். ஸோ இதில் நம்ம யாரையோ ப்ளேம் பண்ணியோ இதனால் இதாச்சுன்னு சொன்னோன்னா கம்பல்சரியாக வி வில் நாட் பி கெட் த சொல்யூஷன்ஸ். டெஃபினட்டாக நமக்குன்னு ஒரு மென்டர் இருப்பாங்க, வி ஹாவ் டு டிஸ்கஸ் தி மென்டர். அவங்ககிட்ட கேட்டு ஒரு ப்ராம்ப்ட் சொல்யூஷன் மூவ் ஆகலாம். இன்கேஸ் இஃப் யூஆர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஒரு இஷ்யூ இருந்தோம் அப்படின்னா வி கேன் டேக் சம் ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வந்து நம்மளுடைய கோல் என்னவோ அந்த கோலுக்கு தான் மூவ் பண்ணணும். ப்ராப்ளத்தையோ அல்லது அந்த ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரியாக நமக்கு நம்ம தான் மோட்டிவேஷன்ஸ். ஏன்னா நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதே மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க. பிகாஸ் நீ எப்போ எம்ப்ளாயிலேருந்து எப்போ எம்ப்ளாயராக மாறியோ அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான். அப்போ அந்த ஃபெயிலியர்ஸை கண்டு நம்ம போகாமல் நமக்கு நம்மளே மோட்டிவேஷனாக இருந்தால் அடுத்தடுத்த லெவலில் போகணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்ல பாயிண்ட்டு. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு ஃபெயிலியர் வருது, ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், அடுத்துக்கிட்ட உடனே அடுத்த ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு நம்ம பயணிக்காமல் அதில் சின்ன பிரேக் எடுத்து நல்லா யோசிச்சு நம்ம திங்க் பண்ணி பண்ணோன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு பாயிண்ட்டு நாங்களே ஒரு நோட்ஸாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் பிரதர். ஸோ அப்புறம் சேம் கொஸ்டின் டு யூ சார். ஸோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஸோ சேம் சக்ஸஸில் நீங்கள் எப்படி மறுபடியும் அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணி எப்படி நீங்கள் சஸ்டெயின் ஆனீங்க சார்? சக்ஸஸ் இது நான் ஒரு விஷயத்தை ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சக்ஸஸாக கொண்டாடுறோம். நான் ஒரு விஷயத்தில் தோத்துட்டேன் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து சக்ஸஸ் இல்லைங்கிறது இல்லை. அவங்க அட்டன் பண்ண அந்த ஃபெயிலியரே என்னை பொறுத்த வரைக்கும் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சக்ஸஸ். அப்படி தான். அதாவது நம்ம சொசைட்டியிலேருந்து நம்மளை என்ன சொல்லுவாங்க, அவங்க சார் சொன்ன மாதிரி தான் 1500 பிளாக் அவர் கான்டாக்டை போடல அப்படின்னா அவருக்கு தூங்கியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா சக்ஸஸை கொண்டாதுக்கு 15,000 பேர் இருக்கிறாங்க, நம்ம ஃபெயிலியரை கொண்டாடுறதுக்கு அந்த 1500 பேர் நம்மளை கொண்டுருந்தாங்க. ஓகே, ஸோ சக்ஸஸ் ஃபெயிலியர் இந்த ரெண்டுமே நம்ம ஒரே மாதிரி எடுத்துகிட்டு நம்முடைய சார் சொன்ன மாதிரி நம்முடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நிர்ணயிச்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்தால நம்ம என்ன செய்யலாம், அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு மிஸ்டேக்கையும் நம்மளால் ஈஸியாக கடந்து நம்முடைய வெற்றியை நோக்கி நம்மளுடைய டார்கெட்டை நோக்கி பயணித்து நம்மளால் எளிதாக கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி எந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேயும் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாதீங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் அதாவது இப்போ நான் இந்த தென்காசி மாவட்டத்தில் நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ரிசோர்ஸிங். ஓகே, நான் வந்து ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ண ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா அதில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறோடைய கேண்டிடேட் நான் அந்த 10 பேரில் ஒருத்தரை எடுக்கிறேன் அப்படின்னா அவங்கள வந்து என்னால் ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலில் தான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறேன். ட்ரைனிங் கொடுத்துட்டு எப்போ அவங்க எனக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இமிடியேட்டாக ஒன்று ஜம்ப் பண்ணுறாங்க, இல்லைனா எனக்கு வர ரீசன்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் பார்க்க போனோம். இந்த மாதிரி ஒரு கல்ச்சர், அதாவது நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து ஓகே நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சார் அவன் என்ன முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஏன்னா ஒரு டேபிளாக ஏற்றப்பலாம் உட்கார வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் ஒரு ஹடில்ஸாக பார்க்குறேன். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒரு லெவலுக்கு வந்து ஒரு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணி கொண்டு போய் ஒரு ட்ரைனிங் ஒரு புரிதலை கொண்டு வந்து இந்த லெவலுக்கு நடத்துறதுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது நிறைய மிஸ்டேக்கள் நடக்குது. அந்த நிறைய மிஸ்டேக்லேருந்து நிறைய சக்ஸஸ் விஷயங்களையும் கற்றுக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்ருக்குறோம். நைஸ் சார். சார் இப்போ ஐடி பேக்ரவுண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஒரு அக்ரி ப்ரூனர் இருக்கிறதுனால சேம் கொஸ்டின் அவங்களுக்கு, பட்டு அவங்க ஒரு அவங்க ஒரு ஃபெயிலியர் பண்ணுறாங்க, மறுபடியும் அதில் சஸ்டெயின் ஆகும்னா ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்து கூட அதை பயணிக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குன்னு அவர் பிஸ்னஸ் சொல்லியிருக்காரு. பட் உங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரூ டெய்லி நீங்கள் ஃபார்மர்ஸ் வெண்டாஸை டெய்லி கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரேக் எடுக்கிறதுக்கு டைம் இருந்துச்சா? ஸோ அந்த டைமில் எதுவும் நீங்கள் வெண்டாஸை லூஸ் பண்ணக்கூடியது ஒரு சுச்சுவேஷன் எதுவும் ஏற்பட்டுச்சா பிரதர்? 3 பாயிண்ட் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கதவை சாத்திட்டு நான் போய் கண்ணாடி பார்த்து நான் தான் அழுதுக்கணும். என் ஒய்ஃப் கிட்ட கூட நான் சொல்ல முடியாது. சொன்னால் நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு என் ஒரு பக்கம் ஒரு 5 lakhs பேமெண்ட் எனக்கு வரல அப்படிங்கிற விஷயத்த என் மனசை தாண்டி என் ஃபேஸில் கூட நான் காமிக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நான் தேங்காய் வாங்குறவங்கிட்ட வந்து அந்த வியாபாரிக்கு வந்து எனக்கு பணம் வரலின்னு தெரிஞ்சு எனக்கு தேங்காய் கொடுக்க மாட்டார். சம்பளம் வந்து இவர்கிட்ட போனால் இந்த வாரம் சம்பளம் வராது, அவர் ஏதோ பணம் லாக் ஆகிருக்கிறாருன்னு தெரிஞ்சால் காலையில் வேலைக்கு வரமாட்டான். ஸோ எவ்வளோ பெரிய ஃபெயிலியர் ஆனாலும் போய் கதவை சாத்திட்டு தனியாக போய் உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்துட்டு
ஒரு 5 lakhs ஒரு 10 lakhs வேணுமோ 25 lakhs வேணுமோ அரேஞ்ச் பண்ணி வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா பேங்க் வந்து முக்கியமாக பேங்க் வந்து லோன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்கன்னா 3 வருஷம் ஜிஎஸ்டி கொடுங்க, 3 வருஷம் ஐடி ரிட்டர்ன்ஸ் கொடுங்க, 3 வருஷம் பேலன்ஸ் ஷீட் கொடுங்க, இந்த 3 வார்த்தையை கேட்பாங்க. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் அப்பே ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்மளுக்கு போய் மிஷினரிஸ் வாங்கினா தான் சப்சிடி அது இதுன்னு ப்ரொசீஜர் இருக்கும். டேரெக்டாக எனக்கு வந்து லோன் கொடுங்கன்னா கேட்க மாட்டாங்க. அப்பா அம்மா ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க. நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டால் கொடுப்பாங்களா? ஒரு சென்ட்டும் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ லோனுக்கு பேங்க் வந்து பிரிட்ஜ் பண்ணாமல் கொடுக்க மாட்டாங்க. 3 வருஷம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வேணும். இதை நானும் ஃபேஸ் பண்ணேன். அது வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணங்காட்டி எனக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் அண்ணாவுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். எங்கிட்டையும் 350 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கும் சேம் ப்ராப்ளம். ஒரு அக்ரி படித்த பையன், அக்கௌண்ட்ஸு யாரை எடுத்தாலும் வருவாங்க போயிடுவாங்க. 500 பேர் எங்கிட்ட டைரெக்டாக வந்து சார் அண்ணா எப்படிங்க நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், தம்பி 5000 தேங்காய் நீ பாரு, ஃபோட்டோ அனுப்பு, நான் பணம் கொடுக்குறேன், எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடு. இப்போ 1000 தேங்காய் பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ போட்டு நான் அனுப்பிச்சி விட்ருவேன். 500 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க, ஒருத்தரும் கூட திரும்பி ஃபோன் பண்ணது கிடையாது. 5000 தேங்காய் வாங்குறதுக்கு முயற்சி இல்லாத தகுதி இல்லாத ஒரு பையன் 5 லட்சம் தேங்காய் நான் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாது. அந்த 500 பேருமே டோர் விட்டு வெளியில் போனவனுங்க வந்ததே கிடையாது. இதை பார்த்துட்டு யாரையுமே நான் வேலைக்கு எடுக்கிறத விட்டுட்டேன். முருகன் ஒருத்தன் பேக்கிங் ஆள் கூட்டிகிட்டு வர்றேன்னா 40 பேர் லேபர்ஸ் வேலை செய்கிறாங்கன்னா முருகனை கூப்பிட்டு பேக்குக்கு ₹1 நீ கமிஷன் வச்சுக்கோ. ஏன்னா அந்த லேபர்ஸை மெயின்டைன் மேய்க்கிற விஷயம் வந்து என்னை விட அந்த முருகனுக்கு தான் நல்லா தெரியும். பேக்கிங் லேபரா முருகன், வண்டி டிரைவர்ஸாக எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். வண்டி டிரைவர் வந்து லைஃப்லேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் லாரி டிரைவர்ஸும் வண்டி டிரைவர்ஸும் தான். லீவ் போடுவாங்க, வரமாட்டாங்க, கமிட் ஆகும். அதனால நான் என்ன பண்ணேன், வாடகை வண்டி விட்டுட்டேன். சொந்த வண்டியே வச்சுக்க கிடையாது. வாடகை வண்டி, சிவண்ணா இன்றைக்கி 5 வண்டி எனக்கு வேணும் கொடுத்துருங்க. டன்னுக்கு ₹100 வச்சா போனால் போயிசாது, 3000 வச்சா போகுதா, டென்ஷன் இல்லை. சொந்த வண்டியாக உடச்சிருவாங்க, பஞ்சர் ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும், டிரைவர் வரமாட்டான், சிக்க வச்சிருவான் வண்டியை, போய் பல பிரச்சனை. அதனால நான் அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு சிவனை கூப்பிட்டா 5 ஈச்சர் வேணுமா 7 ஈச்சர் வேணுமா அவ்வளோதான். பேக்கிங்காக 40 பேர், முருகன் தான் பொறுப்பு. தேங்காய் உரிக்க போகிறாங்களா, ஐயப்பன் இன்றைக்கி ஒரு 50 பேர் முடிக்க விட்ருங்க, 20 பைசா நீ கமிஷன் வாங்கிக்கோ. அவங்க டீமுக்குள்ளே இருக்கிற லேபருக்குள்ளேயே ஒரு சூப்பர்வைசர் ஒரு லீடரை நான் போட்டேன், அவனுக்கு ஒரு கமிஷன் கொடுத்துட்டேன். அதனால அந்த மாதிரி 7 பேர், தேங்காய் உரிக்கிறவன், லோடிங் ஏற்றுறாள், டிரைவரு, பர்ச்சேஸ் பண்ணுறவன், இதெல்லாம் புரோக்கர்ஸ், இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு சின்ன சின்ன கமிஷன் கொடுத்து வேலைக்கு பர்மனெண்ட்டாக ஆள் வச்சுக்காம ஃப்ரீலான்சராகவே வாங்கி எனக்கு வேலை இருக்கிற அன்னைக்கு மட்டும் டெம்பரரியாக அவங்க வந்துப்பாங்க, அவங்களுக்கு அந்த கமிஷன் வாங்கிப்பாங்க. அவங்க நம்மளை விட 100 மடங்கு அந்த லேபரை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பான். ஐயப்பனுக்கு தெரியும் சேகர் 12 மணி வரைக்கும் ₹1000 சம்பாரிச்சா ட்ரிங்க் பண்ண போயிடுவான், சேகர் அவுட்டு. ஆனால் வயசான கோவிந்தன் 6 மணி வரைக்கும் வேலை செய்வான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஐயப்பனுக்கு தெரியும். ஸோ அந்தந்த டீமுக்குள்ளே உங்களோட ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒருத்தனுக்கே கமிஷன் கொடுத்து அவனையே நியமித்து விட்டுட்டிங்கன்னா என்னோட அனுபவத்தில் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, எந்த ஃபோனும் வர்றதில்லை. ஓகே சார். ஆக்சுவலாக ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ்க்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளஸ் அதை விட லேபர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் நம்ம என்ன வச்சுருக்கோம், எல்லாமே கண்டிப்பாக தேவை. ஸோ அது உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். சார் இட்ஸ் கொஸ்டின் டு யூ சேம். நீங்கள் ஒரு ஃபெயிலியரை பார்த்துட்டீங்க, ஸோ அகெயின் அதுலேருந்து திருத்திட்டீங்க. ஸோ அதை எப்படி சஸ்டெயின் பண்ணி ஸ்கேல் அப் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஸ்கேல் அப் பண்ணதுனால அந்த ப்ராப்ளம் மறுபடியும் செகண்ட் டைம் உங்களுக்கு வந்துச்சா, அப்படி வரக்குள்ளே நீங்கள் அதை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு சார். அதை முதல்ல மிஸ்டேக் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் எப்படின்னா, ₹100 சம்பாதிக்கிறவனுக்கு ₹1000 ப்ராப்ளம் இருக்கும், ₹1000 சம்பாதிக்கிறவனுக்கு ₹10,000 ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட இப்போ என்டர்பிரைசஸில் ஒரு 4-5 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு பிஸ்னஸ்க்கு 2 வருஷம் எடுத்துக்கிடுவேன். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா 2 வருஷம். ஆனால் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்குன்னு சொல்லி லோன் வாங்க மாட்டேன், இருக்கிற நகையை விற்க மாட்டேன், இடத்த விற்க மாட்டேன். அந்த ஏற்கனவே இருக்க பிஸ்னஸில் சம்பாதிச்சதை அதில் போட்டு ஒரு 2 வருஷம் அதுக்கு ஒரு டைம் வச்சு 2 வருஷம் ஒர்க் பண்ணுவேன். செட் ஆகுதா செட் ஆகலையான்னு பார்த்துட்டு அதை விட்டுட்டு வெளியே வந்துடுவேன். இதை தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி பண்ணதுனால கொஞ்சம் சக்ஸஸாக போயிட்டுருக்கு. ஓகே சார், உங்களோட வே ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து ஒரு கொஸ்டின் என்ன சார், இப்போது நிறைய யங் என்டர்பிரினர்ஸ் நம்ம பிகினிங்கில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. எடுத்தோடனே ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற இன்றைக்கி வேர்டு வந்து ரொம்ப காமனாக எல்லா பக்கமும் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க எடுத்தோடனே பிஸ்னஸ்க்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சில பேர் லேபராக இருக்காங்க, எம்ப்ளாயீஸாக இருக்கிறாங்க, எம்ப்ளாயீஸாக இருக்கோ அதை வெயிட் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வந்தால் ஃபெயிலியர்ஸ் ஆயிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் வந்து அவங்களுக்கு எப்பயுமே இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதை பற்றின ஒரு ஈக்கோ சிஸ்டமே தெரியாமல் ஈஸியாக ஸ்டார்ட் அப்ங்கிற வேர்ல்டில் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஸோ நீங்கள் ஒரு யங் ஆண்டர்ப்ரனருக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? முதல்ல வந்து அவங்க என்ன தொழில் பண்ண போகிறாங்கன்னு முதல்ல சூஸ் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க விடாமல் இருக்கணும். என்றைக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு நிறையா பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அப்பா அம்மாலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அதே இது நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டு ரெண்டாவதுக்கு போனீங்கன்னா அந்த ஹெல்ப் கிடைக்காது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, லேபர் வச்சுருக்குறோம், நம்ம கடை வாடகை எல்லாமே கரெக்ட் டயத்துக்கு அந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா தான் நமக்கு நேம் வந்து நம்ம ஊரில் இல்லையா எதுவும் இல்லையா நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. அந்த மணி விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியாது. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் பண்ணணும். பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறது கஷ்டம். ஃபுல் டைமாக பிஸ்னஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க அந்த பிஸ்னஸை ஒரு 2 வருஷமாவது எங்கேயாவது போய் கற்றுக்கணும். எந்த தொழில் செய்ய போகிறோமோ ஒரு லேபராக போய் அவங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழிலுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சார் வேல்யூபிள் பாயிண்ட் சார். சார் அப்புறம் சேம் கொஸ்டின் டு யூ சார். ஸோ ஒரு அக்ரிப்ரூனராக வந்துட்டு நிறைய பேர் இப்போ ஃபுட் செக்டார்ஸை வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலாக தென்காசியும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரி பேஸஸ் ஒரு மாவட்டம் தான் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இங்கே நல்லா வளம் வந்து நம்ம வளம் மிகுந்த மாவட்டமாக நாங்கள் இருக்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷனாக என்ன சொல்லுவீங்க சார்? ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சார் சொன்னது தான், ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு 2 வருஷம் இருந்துட்டு இன்னொரு பக்கம் வா அப்படின்னா எல்லாம் மூஞ்சி சொல்லிப்பாங்க. அது வந்து இருக்கிறக்கோ நீங்கள் வேலை கற்றுக்கிறத தாண்டி ப்ராப்பராக காலையில் நேரமே எந்திரிக்கணும். கரெக்டாக லஞ்ச் பிரேக் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒருத்தர் திட்டுனா அந்த சகிப்புத்தன்மையை நம்ம வந்து உள்வாங்கிக்கணும். ஒரு பேங்க்குக்கு டைமுக்கு நம்ம போகலின்னா அவன் லஞ்சுக்கு போயிடுவான், 3 மணிக்கு கேஷியர் மூடிட்டு போயிடுவான். இந்த பேசிக் விஷயங்களை தெரியறதுக்கு தான் ஒருத்தர்கிட்ட வந்து வேலைக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான், வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த காமன் சென்ஸ் ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். 2வது விஷயம், சார் ஸ்பைஸ் போர்ட்லாம் வந்து பேசினாங்க. அவங்க ஓவராலாக இந்த ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து உண்மையிலையுமே கவர்மெண்ட் வந்து சார் இங்கே உட்காந்துருந்த சார் இருக்கிறாருன்னு தெரியலைங்க, அவர் மாதிரி எக்கச்சக்கமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. டு பி ஃப்ரேங்க், இத்தனை பிஸ்னஸ் ஃபெயிலியருக்கு அப்புறம் நான் கோவை மாவட்டத்தில் இருக்கிற எம்எஸ்எம்இ தொழில் மையத்தில் நடந்த எக்ஸ்போர்ட் கிளாஸில் தினமலர் பேப்பர் பார்த்துட்டு போய் 7,000 ரூபாய்க்கு 3,500 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்து 3,500 ரூபா கட்டி கிளாஸுக்கு போயிட்டு தான் நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் எவால்வ் ஆனேன். என் கூட வந்த 35 பேரில் 34 பேரும் டைம் பாஸுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. நான் ஒருத்தர் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அவங்கள திருப்பி ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட இருந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ எம்எஸ்எம்இ ஸ்பைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு ஆர்டர் எப்போ கிடச்சிது அப்படின்னு கேட்டால் அதுவும் ஸ்பைஸ் போர்டில் தான் கிடச்சிது. ஸ்பைஸ் போர்டு தான் இந்தியாவிலேயே வந்து ரொம்ப ஆக்டிவான போர்டு. இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸு உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் இப்போ ஸ்பைஸ் போர்டு கான்டாக்டே கொடுத்தாரு. அடிக்கடி அவங்க பையர் செல்லர் மீட் நடத்துவாங்க. நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ அண்ணா வந்து டெக்ஸ்டைலில் இருக்காரு, அண்ணா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, இன்னொருத்தர் வந்து காயர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு அப்படின்னா அவங்க யாராச்சும் கூட ஒருத்தர் கூட நெருக்கமாயிட்டு அவங்க கம்பெனி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதோட டிராஃப்டாக மெசேஜாக ரெடி பண்ணி ஸ்பைஸ் போர்டில் நடக்கிற பையர் செல்லர் மீட்டிங்கில் ஒரு 150 பேர் தான் இந்தியா ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அங்கே மெசேஜுக்குள்ளே போய் இந்த ப்ராடக்ட்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த மெசேஜில் எல்லாம் நீங்கள் போட்டுவாங்க. ஜஸ்ட் அ ட்ரை. நான் அப்படி தான் பண்ணேன். அதுலேருந்து ஒரு காண்டாக்ட் கிடச்சி தான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டரே கிடச்சிது. ஸோ அந்த ஸ்பைஸ் போர்டு, உங்கள் ஊரில் இருக்கிற ஸ்பைஸ் போர்டுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். அவர் சொன்ன விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அவங்க நடத்துகிற சின்ன சின்ன மீட்டிங்கையும் நீங்கள் ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ், இப்போ ஒரு ஜிபி என்டர்பிரைஸர் கோகோனட் கம்பெனி பேரோட கூட நீங்கள் அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கோவிந்தன் ஆர்த்தி என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு டம்மி பேரை போட்டு கூட முதல்ல அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிங்கன்னா, ஆன்லைனில் நடக்கிற மீட்டிங்கை அங்கே என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்க, யார் வர்றாங்கன்னு சேட் பாக்ஸை போய் செக் பண்ணிங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிற 150 பேர்த்தோட கான்டாக்ட் கிடைக்கும். அதுவே உங்களோட ஃபஸ்ட்டு வெற்றி தான். ஒன்றுமே தெரியாமல் நம்மளாம் கிராமத்தில் பிறந்து ஒரு ஓரமாக இருக்கிற ஊரில் இருந்துட்டு இந்தியா லெவலில் இருக்கிற 150 பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களோட கான்டாக்ட் கிடைக்கிறதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வெற்றி தான். அவங்கக்கிட்ட நம்மளுக்கு சார்ந்தவங்களோட ஒரு ப்ராடக்டை பிச் பண்ணி ஜெயிச்சாலே உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிற நானே ஒரு எக்ஸாம்பிள். அதனால் அந்த முயற்சியை இப்படி தான் நீங்கள் கொண்டு போய்க்கணும். அதனால் எங்கள் என்டர்பிரைஸுக்கு என்ன சொல்கிறேன்னா, அப்பா இல்லை, சப்போர்ட் இல்லை, அது இல்லை, இங்கே போக முடியாதுங்கிறத விட்டுட்டு சின்ன மீட்டிங் நடந்தாலும் ஆன்லைன் மீட்டிங்கை டக்குன்னு அதை அட்டன் பண்ணி அதை ஒரு எஃபோர்ட்டை போட்டிங்கன்னா தான் திருப்பி எஃபோர்ட் போடும்போது கண்டிப்பாக அதுக்கான ரிட்டர்ன்ஸை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வேல்யூபிள் இன்சைட் சார்.
தென் கொஸ்டின்ஸ் டு யூ சார். சேம் சார். ஆக்சுவலாக எப்படி வந்துட்டு நீங்கள் இப்போ ஒருத்தங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸில் நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறாங்க. அது எக்ஸாக்டாக நம்ம ஜோகம் வந்ததுக்கப்புறம் நம்ம தென்காசியில் இருக்கவங்க எல்லாமே ஐடி செக்டர்ஸ் போனால் நம்ம வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐடி ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கட்டும், இங்கே எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் நீங்கள்? ஆக்சுவலாக இந்த ஐடி கம்பெனி வந்ததுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஊரில் வந்து இன்றைக்கி எல்லோரும் ஒரு இன்ஜினியராக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லாவே கிடச்சிது. அதில் தாண்டி அது சிவிலாக இருக்கட்டும், அக்ரியாக இருக்கட்டும், எந்த துறையில் படிச்சிருந்தாலும் அவங்களால என்னால் ஈஸியாக என்ன செய்ய முடியும், ஒரு சாஃப்ட்வேர் வேலைக்குள்ளே ஈஸியாக அவங்களால வர முடியும். ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அவங்களால ஈஸியாக ஒரு சாஃப்ட்வேர் வேலைக்கு வந்து அவங்களால என்ன முடியுது, சஸ்டெயின் பண்ண முடியுது. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஐடி நிறுவனத்தில் வந்து நிறைய பேர் இருக்குது. அதாவது எல்லா துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள்னு பார்க்கும்போது ஒரு ஒரு முக்கியமாக நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிச்சு. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி பண்ணிக்கணும், அதாவது தவறு இல்லாமல் எப்படி அடைஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு லேர்னிங், அதாவது கரெக்டாக இப்போ வந்து ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கிறதுனால நான் போய் இப்போ என்னுடைய அடையாளம் வந்து நான் ஒரு பைத்தான் டெவலப்பர், நான் ஒரு ஜாவா டெவலப்பர், நான் ஒரு ரியாக்ட் டெவலப்பர், நான் ஒரு பிஹெச்பி டெவலப்பர்னு பண்ணிங்கன்னா ஸோ மே நாட் பி யூ மே நாட் கெட் சான்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களை தயார்படுத்திக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ சேட் ஜிபிடி இந்த மாதிரி ஒரு நிறைய டூல்ஸ், ஆன்லைன் டூல்ஸ்லாம் வந்து எந்த ஒரு டெக்னாலஜியும் ஈஸியாக அடாப்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா அதை சொல்லி கொடுக்குற அளவுக்கு என்ன வந்துடுச்சு, டெக்னாலஜிஸ் ஒரு ஹைஃபை லெவலில் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆகி நம்ம நம்மளை அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ மற்ற விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணோன்னா இனி உள்ள காலங்களில் வந்து அது ரிலேட்டடாக படிச்சுட்டு போனால் வேலை வாய்ப்புகள் ஈஸி அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். கரெக்ட் சார். ஸோ அப்புறம் கொஸ்டின்ஸ் டு யூ சார். டெக்னாலஜிஸ் நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடாக தென்காசி பீப்புள் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஷராக இருக்கட்டும், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கட்டும், இங்கே கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி உங்கள் கூட க்ளோஸாக நானும் இருக்கிறதுனால அந்த கொஸ்டினை கேட்குறேன். ஸோ அவங்களோட மைண்ட் செட் வந்து அது எங்களை எம்ப்ளாயாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லாட்டி ஒரு வருஷம் ஒரு சென்டரில் உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு அவங்களே வந்துட்டு ஓனாக ஒரு ஃப்ரீலான்சிங்காக பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அது எந்த மாதிரி அவங்க ஃப்ரீலான்சிங்காக பண்ணால் அவங்க நல்லா இருக்குமா, இல்லை அவங்க நல்லா கற்றுக்கிட்டு வந்து அடுத்து வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுமா, இல்லை அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட வே ஆஃப் மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் நம்ம சைடில் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட. ஆக்சுவலி ரூயல் ஆண்டர்ப்ரனரில் வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய எம்ப்ளாயோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் டு ஏர்ன் மோர். அதுதான் அவனோட ஃபஸ்ட்டு திங்ஸாக இருக்குது. என்னென்னு நீங்கள் எவ்வளோ சேலரி எங்களுக்கு கொடுப்பீங்க, ஸோ பெங்களூரில் 10 lakhs சொல்கிறாங்க, சென்னையில் வந்து 8 lakhs சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க, அதுக்கு ஈக்குவலாண்டாக இருந்தால் நான் வந்து சைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். ஸோ வாட் வி ஆர் லேண்ட் அப்படிங்கிற கன்சர்ன்ஸ் பொதுவாக இல்லை அந்த மென்டாலிட்டி. ஸோ அதுக்கு மேபி இன்கேஸ் ஒரு ட்ரெயின் ஆகணும் அப்படின்ற விஷயம் இருந்துச்சுன்னா சென்னை மாதிரி மாநகரத்துலேயோ பெங்களூர்லேயோ அவங்களுடைய மைண்ட் செட்டை நாங்கள் அதுக்கு கொண்டு போய்ட்டு அடாப்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து என்னென்னா நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அவங்களோட மைண்ட் காமனாக அடாப்ட் ஆகலை. ஆனால் அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நம்ம 1 by 1 ஃபஸ்ட்டு அவங்கள வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கோம். 1 by 1 இதெல்லாம் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் இப்படிலாம் பண்ணணும்னா இதுக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சாகணும், நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் இந்த லெவலில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணும்போதே கிட்டத்தட்ட ஒரு இட்ஸ் டேக்கிங் த டூ மச் ஆஃப் இயர்ஸ். அதுக்கான அவங்களுக்கு அந்த அடாப்டேஷன், அந்த மென்டாலிட்டி அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட மூவ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு இனிஷியலில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுங்கிற மென்டாலிட்டி வர்றதுக்கு ஃபஸ்ட்டு 3 yearsக்குள்ளே உள்ள மென்டாலிட்டி யாருக்கும் இல்லை. அப்படி பார்க்கணும் அப்படின்னா மோர் தென் 3 yearsக்கு மேலே உள்ளவங்க தான் ஏதாவது நான் ஸ்டார்ட் அப் பண்ணணும், மேபி கொஞ்சம் ஹை கிரேடாக மாறும்போது தான். ஏன்னா அவனுக்கே நம்ம பண்ணுற ஒர்க்கில் என்ன வேல்யூ பண்ணுறோம், வாட் வி ஆர் கிவிங் த வேல்யூ ப்ரிப்போஷன் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் தெரியும். ஸோ டுடே இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் சிஎஸில் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் சிஎஸில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா நான் கொடுத்ததை பண்ணுறேன்னா எனக்கு அப்ரைசல் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி காமனாக இருக்குது. நம்ம வந்து இந்த வேல்யூ கொடுக்குறது மூலமாக கஸ்டமருக்கு எந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அது மூலமாக அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற திங்கிங் யார்கிட்ட இருக்கோ அவங்க ஸ்டார்ட் அப்பை பற்றி பிச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மைண்ட் செட் இருக்குது அவங்களுக்கு வந்து. ஸோ அதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அதிகமான ட்ரைனிங்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு இது நீ வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஜஸ்ட் உன்னோட ஒர்க்காக மட்டும் பார்க்காத, யூ கேன் திங்க் அபவுட் த ஓனர்ஷிப். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராடக்டை நீ ஓனராக இருந்த அப்படின்னா, ஒரு கஸ்டமராக இருந்த இல்லை அட்மினாக இருந்தனா நீ எப்படிலாம் அதை எதிர்பார்ப்ப.
யூ கேன் திங்க் அபவுட் இட். அந்த மைண்டில் இருந்தால் மட்டும்தான் உன்னால் அந்த ப்ராடக்ட் சைன் பண்ணி வரும்போது உனக்கு அந்த ஐடியாஸ் எல்லாமே வரும். ஏன்னா உனக்கு ரியல் பெயின் பாயிண்ட்ஸ் தெரியும் அப்படிங்கிற விஷயமாக தான் நம்ம கன்வே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி வாண்ட் டு கிவ் த லாட் ஆஃப் ட்ரைனிங்ஸ். அந்த இது கொடுக்கும்போது அவங்களுக்கு மென்டாலிட்டி வரும். மெயினாக அவங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுக்குறதுக்கான மென்டாலிட்டி நமக்கு வரணும். ஸோ எப்போ வென் தேர் டேக்கிங் த ஓனர்ஷிப் ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கான ஸ்டார்ட் அப்கான ஐடியாஸ் வந்துடும். அது வந்து இதன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அவங்க ஒரு சஸ்டைனபிளாக இருக்கணும் ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் டு யூ. ஸோ நம்ம எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் பார்க்குறீங்க, ஒரு மிஸ்டேக் நடக்குது, ஒரு லேபர்கிட்டே ஒரு எம்ப்ளாயிஸ்ட்டே இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஈவன் உங்களோட ஃபேமிலி கூட ஒரு எமோஷனல் கனெக்ஷன் கூட இருக்கலாம், அது உங்களை வந்து ஒரு ரொம்ப ஹிட் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணுது அப்படின்னா அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றீங்க? பிஸ்னஸ் பண்ணாலே ஃபேமிலியில் ப்ராப்ளம் வர தான் செய்யும். இது காமனாக எல்லார்ட்டையும் இருக்கிற விஷயந்தான். எல்லா ஃபேமிலியில் கேட்டாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நீ எதுக்கு ஒன்று பிஸ்னஸ் பண்ண சொன்னா அப்படின்னு எல்லார் வீட்லேயும் இன்றும் கேட்டோம் அப்படின்னா வளர்ந்தவங்களும் சொல்லுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. நல்லா போயிருந்தால் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாங்கலாம் அப்படின்னு. எப்போ நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்க மைண்ட் செட் வந்துட்டோமோ அப்போமே நம்ம வந்து அடுத்தடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒன்று அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா அதான் சொன்ன மாதிரி ஒரு சொல்லலாம், நம்ம வந்து ஜெயிக்கிற வரைக்கும் இந்த உலகம் நம்மளை வந்து தூத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து எப்போ வந்து அந்த வின் பிஸ்னஸ் மாதிரி நம்ம வின் ஸ்கேல் போகிறோமோ அப்போ தான் அவன் நம்ம சொல்கிற எந்த வார்த்தை சொன்னாலும் சரி, மழை பெய்யுது இன்றைக்கி மழை பெஞ்சுன்னு சொன்னாலும் சரி, அவன் சொன்னால் வந்துருச்சும்பாங்க. வெயில் அடிக்குன்னு சொன்னால் அது வெயில் அடிக்குது, அதனால் இவன் சொன்னனால தான் வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு வி ஹவ் டு ட்ரை டு ரீச் தம். அவங்களுக்கான விஷயங்களை கொஞ்சம் புரிய வைக்க ட்ரை பண்ணணும். கம்பல்சரியாக எல்லா ஃபேமிலியும் எல்லா விதமான அடாப்டேஷன் இருக்காது. அதுவும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்டர்பிரனர் வீட்டில் ரொம்பவே இஷ்யூ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிஸ்னஸ் வேரியண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. இப்போ என்னோடய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நைட்டும் இருக்கும். நைட்டும் யூஎஸ் கிளைண்ட்டு யூகே கிளைண்ட்லாம் எல்லாம் இருப்பாங்க. ஸோ எங்கள் குளோபல் பிஸ்னஸ் மார்க்கெட்னால நாங்கள் நைட்டும் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி மார்னிங் ஒர்க் பண்ணும்போதும் மார்னிங் 9:30 to எங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அப்பவும் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 டைமும் நம்ம சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டயத்தில் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம அதுக்கான அடாப்டேஷனை நம்ம கொஞ்சம் ஃபேமிலியில் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஏன்னா புரிய வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விதம் நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ சேம் கொஸ்டின் சார். ஓகே, நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சொசைட்டி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட்டாக வைக்கிறதுக்கு நீங்கள் உங்களை டெய்லி பேசிஸில் நீங்கள் உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போகும்போது நம்முடைய டயர்ட் ஸ்லீப் இதெல்லாம் பார்க்காம சார் சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் ஓடி எல்லா வாய்ப்புகளை வந்து என்ன பண்ணி செய்யணும், உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டமேன்னு சொல்லிவிட்டு அதில் முடங்கி கிடந்துடக்கூடாது. அடுத்த ஒரு விஷயத்துக்காக இதில் எதனால் இந்த ஃபெயிலியர் நமக்கு வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த விஷயங்கள்லாம் நம்ம அதை அட்டன் பண்ணாமல் அதிலிருந்து நம்மளை தற்காத்து அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறதான் யோசிக்கணுமே தவிர, சார் இன்னொன்று சொன்ன மாதிரி நம்ம என்ன தான் தப்பு செஞ்சாலும் நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ் விஷயங்கள் வந்து நம்ம ஃபேமிலியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, ஏன்னா நமக்கான ஒரு களம் அது, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நம்ம சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம் அதுதான். அங்கே போய் நம்முடைய துக்கங்களையும் கஷ்டங்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த இடமும் நமக்கு என்னமாயிரும், நரகமாயிரும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஒழிச்சு வச்சுட்டு அது நமக்கு உண்மையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஜெபக்குமார் சார் ஒரு நல்ல கைடன்ஸ் இங்கே வந்திருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. அவங்க ஒரு நல்ல கைடன்ஸ். எப்போ நாம் ஒரு மோட்டிவேட்டடாக இல்லை கொஞ்சம் டவுனில் இருக்கிறோன்னோ அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு அவங்க வந்து பிஸ்னஸில் எல்டராக இருக்கிறதுனால ஒரு சஜஷன் கேட்டு நெக்ஸ்ட் லெவல் எப்படி ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், நம்ம அதை யோசிக்க முடியும்னா எப்போவுமே ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது நம்ம யோசிக்கிற விஷயங்கள் நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே எமோஷ்னலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு எல்டர்லி கைடன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம போகிற பாதை கரெக்டாக தப்பான முடிவு எடுத்துகிட்டு கொஞ்சம் நிதானம் பிரதானம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லேயே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு 45-50 பேர் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அது 50 ஃபேமிலி, 50ல் ஒரு 150 பேர் உள்ளே இன்க்ளூட் ஆகிருப்பாங்க. என்றைக்கு நம்ம வந்து அந்த 150 பேராக நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து அந்த ஒரு ஃபேமிலியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அந்த அவங்களுக்கான சந்தோஷத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே ஓகே நம்ம ஒரு 150 பேருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம சர்வே பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை ஃபேமிலி உள்ளவங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இன்னும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். சில இடங்களில் அவங்களே சில இடங்களில் மோட்டிவேட் பண்ணுவாங்க எனக்கு நம்ம வந்து. ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தராக 1-2 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்.
அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய பெயின் பாயிண்ட்ஸை வந்து அவங்க டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் லைன் லீடர், தேர்ட் லைன் லீடர் எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அப்போ வரும்போது இந்த பிஸ்னஸும் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். எந்தெந்த இடத்துலலாம் லூப் இருக்கோ அந்த இடத்துல ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எப்போ ஒயில் ஆர் கன்சிடரிங் நம்ம டீம் வந்து நம்ம ஃபேமிலியாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அவங்க நம்மளுடைய பெயின் பாயிண்ட்ஸ்லாம் போவோம். ஸோ அப்போ அந்த பிஸ்னஸில் நம்ம நினைக்கிற கேப்பு இது எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ப்ராப்ளம் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டடிஸ் சூப்பர் பிரதர். சேம் சார், நீங்கள் உங்களோட மைண்ட் செட் எப்போல்லாம் லோ ஆகுதோ அது எப்படி நீங்களே மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? லோ ஆகும்போது வந்து நான் கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் டாக்ஸோ, ஸ்ரீதர் வெம்பு சார் டாக்கு ஒரு 10 பேரை லிஸ்ட்டில் வச்சுருக்கேங்க. ஏன்னா அவங்க நம்மளை விட ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அவங்க டாக்கை கேட்டுட்டு தான் நான் தூங்குவேனே. அவங்க டாக் கேட்டுட்டு இருந்தால் ஒரு 10 மினிட்ஸில் தூங்கிடுவேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் என் ஒய்ஃப் கிட்ட கூட வந்து வெளிப்படுத்தவே மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ங்கிறது பிருத்வி இந்த வருஷம் எத்தனை லட்சம் லாபம், இந்த மாதம் எவ்வளோ லட்சம் சம்பாரிச்ச, அந்த பணத்தால் மட்டும்தான் எல்லாருமே பார்ப்பாங்க. பிள்ளைக்கு எவ்வளோ நகை எடுத்த, இந்த கார் வாங்கினியா, இங்கே போகலாமா, அந்த பணத்தால் மட்டும்தான் சக்ஸஸை பார்ப்பாங்க. பட் நம்ம கம்பெனிக்கு வந்து என்றைக்கு நம்ம ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் அந்த பணம் வரும். இன்றைக்கி லிங்க்டின்ல ஒரு 12,000 பேர் நான் வச்சுருக்கேன். கம்பெனி இந்த பேஜுக்கு ஒரு 40,000 பேர் வச்சுருக்கேன். லிங்க்டின்ல ஒரு 1 லட்சம் பேர் வந்துட்டா, கம்பெனிக்கு ஒரு 2 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் வந்துட்டா நம்ம வேல்யூ என்னவா இருக்கும்? 2 ரூபாய். சார் சொன்ன மாதிரி வந்து 1 ரூபாய் நம்ம பொருள் எச்சா கொடுத்தாலும் இவ்வளோ 1000 ஆர்டர்ஸ் பண்ண கம்பெனி ஒருத்தர் கூட கீழே தப்பாக கமெண்ட் அடிக்க கிடையாது, டேக் பண்ண கிடையாது. இவ்வளோ வேல்யூ இருக்கிற ஒரு கம்பெனி, ஒரு கௌரி கிருஷ்ண ஒரு அன்னபூர்ணா கோயம்புத்தூர் போனால் 38 ரூபாய்க்கு காஃபி விற்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ காஃபி ஓடுன்னு அண்ணாக்கு தெரியும். 1 லட்சம் வாங்கினா 1 லட்சம் காஃபி குடிக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வீடியோவில். சாதாரணமாக 1 லட்சம் காஃபி விற்றுரும். இன்றைக்கும் போனால், இன்றைக்கி நான் தென்காசியில் பஸ் ஸ்டாண்டு கிட்ட சாப்பிட போனேன். ஒருத்தர் வந்தார், இலப்பொல்லின்னு எந்திரிச்சு போயிட்டார். இன்றைக்கும் கோயம்புத்தூர் அன்னபூர்ணால 50 டோக்கன் இருக்குது. மதியானம் போனால் பேரை சொல்லிட்டு உட்காந்துக்குவாங்க 1/2 மணி நேரம். உள்ளே விட்டுட்டு தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சா தான் உள்ளே விடுவாங்க. ஸோ நம்ம கம்பெனிக்கு எப்போ பணம் வரும் அப்படின்னா அந்த வேல்யூஸை க்ரியேட் பண்ணி அந்த குவாலிட்டியை கொடுத்து லாங் டேர்மாக கொண்டு போகும்போது மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்து இந்த கடையில் பொருள் வாங்கலாம், பிருத்திவி கிட்ட ஆர்டர் கொடுத்தா கரெக்டாக இருக்குங்கிற நம்பிக்கை வந்தப்புறம் தான் அந்த பணம் வரும். அதுக்கு 3 to 5 years மினிமம் ஆகும். அந்த 3 to 5 வருஷம் அந்த மரம் நட்டி அது வளர்ந்து வேர் பிடிச்சி வெயில் அடித்தாலும் காயாத அளவுக்கு அது வளர்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஃபேமிலியிலேருந்து நிறையா விஷயங்கள், சொந்த பந்தம், நல்லது கெட்டது, உடம்பு சரியில்லைனாலும் வேலை செய்யணும், மாத்திரை சாப்பிடணும், இது நம்ம இழந்து தான் ஆகணும் அந்த மரம் வளர்கிற வரைக்கும். அந்த மரம் ஒன்ஸ் வளர்ந்துருச்சுன்னா எவ்வளோ புயல் அடித்தாலும் அது விலகாது. எல்லாரும் அந்த நிழலுக்கு அந்த மரத்துக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வந்துடுவாங்க. நான் பிளாக் பண்ணி இந்த 1500 பேரில் யார் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் சரி, கேஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் முதல் ஃபோன் எனக்கு பண்ணிடுவாங்க. ஏன்னா ஐசியூவில் வச்சா 30,000, ஐசியூவில் வச்சா 30,000, ரூம் கிடைக்கலன்னு ஒரு நாள் எச்சா வச்சுருவாங்க 30,000. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸோ யாராச்சும் இருந்து ஐசியூவிலேருந்து ரூமுக்கு மாற்றி விட்டா அவனுக்கு 15,000 ரூபா மிச்சமாகும். அந்த 12,000 ரூபா ரூம்லேருந்து 4,000 ரூபா ரூமுக்கு மாற்றி விட்டா எனக்கு ஃபோன் பண்ணி நான் ரெக்கமெண்ட் பண்ணால் 50,000 ரூபா மிச்சமாகும். ஸோ என்னை எவ்வளோ கேவலமாக பேசியிருந்தாலும் ஒரு வெக்கமே இல்லாமல் எவ்வளோ வயசானவங்களும் திரும்பி வந்து எனக்கு திரும்பி வலி வந்து காலையில் நான் தூங்கிட்டு இருந்தேன்னா நான் எந்திரிக்கிட்டேன்னு சொல்லி வீட்டுக்கிட்ட வந்து உட்காந்துக்குவாங்க. இன்றைக்கி அது நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு அந்த 3 வருஷம் டைம் வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த மரத்தை வளர்க்குற மாதிரி உங்கள் பிஸ்னஸை வளர்த்தி அந்த வேல்யூ க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் யோர்ஸ். ஜாலியாக ஸ்ரீதர் வேம்பு சார் இருக்கிற மாதிரி ஜாலியாக இருந்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் சார். அது ப்ராப்ளத்தை வந்து நான் அடுத்த உள்ள ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக தான் பார்ப்பேன். இன்னொரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னா அந்த ப்ராப்ளமே ஒரு சொல்யூஷனாக கண்டுபிடிச்சிருவோம். பொதுவாக என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தெரியும், அடிக்கடி நான் ஒரு ஜோக் மாதிரி சொல்லுவேன், மனுஷன் பிறந்தாலே 2 பிரச்சனை, உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானான்ட்டு. இருந்துட்டா பிரச்சனை இல்லை, செத்தா 2 பிரச்சனை, புதைக்கவா எரிக்கவா. புதைச்சிட்டா பிரச்சனை இல்லை, எரிச்சா பிரச்சனை. அந்த இடத்துல புல் முளைக்குமா முளைக்காது. புல் முளைக்காட்டி பரவாயில்ல, முளைச்சா 2 பிரச்சனை. அது மாடு திங்குமா திங்காது. மாடு திங்காட்டி பிரச்சனை இல்லை, தின்னா 2 பிரச்சனை. அது பால் கொடுக்குமா கொடுக்காது. பால் கொடுக்காட்டி பரவாயில்ல, கொடுத்தா 2 பிரச்சனை. அதை மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டான். குடிக்காட்டி பரவாயில்ல, குடித்தா 2 பிரச்சனை. அவன் உயிரோடு இருப்பானா இருக்க மாட்டான். அதனால் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, பிரச்சனைங்கிறது காலையில் நமக்கு முன்னாடி கடையில் நிற்கும், வீட்டுக்கு போகும்போது கூடயே வரும். அதனால் அதுக்கு என்னவோ நம்ம அந்த சொல்யூஷனை பார்த்துட்டு தான் போகணுமே இல்லையே அது வெக்ஸாகியோ. ஏன்னா எப்படினாலும் நம்ம கடை நம்ம தான் பார்த்தாகணும், வேறு யாரையும் பார்க்க சொல்ல முடியாது. அதனால் நம்ம போட்டுட்டு போய் தூங்குறதோ இல்லை எங்கேயாவது போகிறதோ இல்லாமல் அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்மளோட இதை நிரூபிக்கணும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். ஸோ ஓவரால் இந்த பேனல் டிஸ்கஷன் ஓவர்.
இப்போ ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெயிலியரை ஒரு ஆண்டர்ப்ரனர் எப்படி சந்திக்கிறாங்க, அதுலேருந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம், எப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மூலமாக டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், மணி மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், லேபர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், நம்ம அந்த சஸ்டெயினபுளாக கொண்டு போகிறதுக்கான வழிவகைகள் என்ன, எமோஷனலாக நம்ம எப்படி நம்மளோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற எல்லா தாட்ஸும் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அண்ட் தென் உங்கள் 4 சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ் கூட இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு நல் வாய்ப்பினை வழங்கிய எங்கள் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் அண்ணன் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கும், எங்கள் சிஓ அக்கா காருண்யா குணவதி அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடடா, எத்தனை பார்வைகள், எத்தனை கோணங்கள், உங்களை கோணலாக நடக்க விடாமல் நேரான பாதையில் நடக்க அவங்க கொடுத்த இன்சைட்ஸ் சமலங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா ப்ளீஸ்? இப்பொழுது ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை அன்போடு மேடை கழக்கிறோம். இந்த சிங்கங்களுக்கு மரியாதை செய்வதற்காக அருமையா சொல்லியிருந்தாங்க. அவங்க முடிச்ச விஷயங்கள், அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சார். இப்பொழுது திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் ஃபவுண்டர் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் மற்றும் கே காருண்யா குணவதி சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் அவர்கள் அந்த சிங்கங்கள் எல்லோருக்கும் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். சத்தமாகவே கைத்தட்டல் இருக்கலாம். தென்காசி மாவட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சங்கம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சி பவர்ட் பை ஜோஹோ உடன் இணைந்திருக்கிறீர்கள். அருமையான நேரம். எல்லாரும் வந்து நெட்வொர்க் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஸ்பெக்டும் பண்ணுங்க. உங்களோட கார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதோடு நிறுத்தாம எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசுறதை வச்சு யோசிச்சு கரெக்டான பாதையில நடந்து போயிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய கனவு வந்து கைவசப்படும், வானம் வசப்படும் என்றே சொல்லலாம். ரொம்ப அழகான தருணம். எல்லோருக்கும் நன்றி. நல்ல கைத்தட்டல் மறுபடியும் ஒரு வாட்டி கொடுத்துடலாமா ப்ளீஸ்? நன்றி.